ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஒரு சின்ன ஊர்ல அஞ்சலி என்கிற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பாவம் ரொம்பவே ஏழை. அவங்க எல்லா ஃபங்க்ஷன்லயும் மெஹந்தி போடுற வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்பவே அழகான மெஹந்தி போடுவாங்க. அவங்க நல்லாவே மெஹந்தி போடுறதால எல்லாருமே அவங்க கிட்டயே கேட்டு கேட்டு மெஹந்தி போட்டுப்பாங்க. ஆனா அவங்க வேலைக்கு தகுந்த காசை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க கம்மி பணம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு ஒரு கனவு இருந்தது. அவளும் கல்யாணம் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாம அவளும் மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ரொம்பவே பணம் இருக்க பொண்ணு அஞ்சலி கிட்ட மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அஞ்சலி, 2 நாளைக்கு அப்புறமா எனக்கு கல்யாணம் இருக்கு. நீ தான் எனக்கு மெஹந்தி போடணும். நீ போடுற டிசைனை பார்த்து எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பா அக்கா, நான் எப்படி மெஹந்தி போடுறேன்னு நீங்க பார்க்க போறீங்க. அப்புறம் உனக்கு அந்த பிளவுஸ் மெஹந்தி போட வருமா? அக்கா, கண்டிப்பா எனக்கு பிளவுஸ் மெஹந்தி கூட போட வரும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லா போடுவேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க போடுறது, சரியா? ஆஹா, நீ நல்லா போடலனா எனக்கு பிடிக்கலனா நான் பணம் கொடுக்க மாட்டேன். அக்கா, அந்த அளவுக்கு போகவே விட மாட்டேன். நான் ரொம்பவே நல்லா மெஹந்தி போடுவேன். சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்துரு, சரியா? நிறைய வேலை இருக்கு, ஓகேவா? நீ சீக்கிரம் மெஹந்தி போட்ட பிறகு பணத்தை வாங்கிக்கோ. சாயந்தரம் ஆயிடுச்சு. அஞ்சலி கூட சீக்கிரமா மெஹந்தி எல்லாம் பேக்ல வச்சுக்கிட்டு அவளும் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறா. ஆனா அங்க போறதுக்கும் ரொம்பவே லேட் ஆயிடும். அங்க ரியா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம ரொம்ப கோவமா இருப்பா. என்ன அஞ்சலி, என்ன டைம்க்கு வர சொன்ன? நீ என்ன டைம்க்கு வந்திருக்க? எப்ப நீ மெஹந்தி போட்டு முடிக்கிறது? இதெல்லாம் சரியில்லை பாரு. அக்கா, நான் கொஞ்சம் சீக்கிரம் தான் கிளம்புனேன். ஆனா ரொம்ப டிராபிக்கால இப்படி ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் வந்து மெஹந்தி போடு. ரீசன் சொல்லாத எனக்கு. அப்புறம் பாரு, மெஹந்தி எனக்கு பிடிக்கலன்னு நினைச்சுக்கோயேன், அப்புறமா நான் உனக்கு பணம் கூட கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். அக்கா, கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவ மெஹந்தி போட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவ அந்த மெஹந்திய கண்ணாடியில இருந்து பாக்குறா. அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஐயோ அஞ்சலி, என்ன பண்ணி வச்சிருக்க? இது எனக்கு பிடிக்கல, ரொம்ப மோசமா இருக்கு. நல்ல டிசைனா போடு. என்ன இவ்ளோ மோசமா இருக்கு? இவ்ளோ மெஹந்தி போட்டனா எப்படிதான் எதுவும் இல்லாம மெதுவா போடுற? சரி அக்கா, இதோ இப்பவே போட்டுடுறேன்க்கா அப்படின்னு சொல்லி அவ மறுபடியும் வேற டிசைன் போட ஆரம்பிக்கிறா. அங்க நிறைய பேரு உட்கார்ந்து இருப்பாங்க. அதுவும் கூட அவ கவனிக்க மாட்டா. அவ மறுபடியும் அவளோட மெஹந்திய பாக்குறா. அவளுக்கு அந்த டிசைன் பிடிக்கவே இல்ல. மறுபடியும் அவ ஜோரா திட்டவும் எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. அவங்க எல்லாம் திட்டுறது கேட்ட உடனே அஞ்சலிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அவ கண்டுக்க மாட்டா. சரி அக்கா, நான் இப்ப வேற டிசைன் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி அவ வேற டிசைன் போட்டு அத முடிச்சிடுறா. அது நிஜமாலே ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ முடிச்ச பிறகு, அக்கா முடிஞ்சிடுச்சு, எனக்கு பணம் கொடுக்கறீங்களா? நான் போறேன். என்ன பணம்? உனக்கு பணம் கொடுக்கணுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு. இது ரொம்ப மோசமா இருக்கு, நான் தர மாட்டேன். அக்கா, அப்படி பண்ணாதீங்க அக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம டிசைன் அழகா இருக்குக்கா. என்ன நீ என்கிட்ட எப்படி பேசுறியா? நான் போய் இன்னொருத்தர கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? நான் பணம் கொடுக்க மாட்டேன், ஒன்னும் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ, இங்க இருந்து போ அப்படின்னு சொன்ன உடனே அவளும் பாவம் எதுவும் பண்ண முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு போகும்போது அவ பணத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்படி அவ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது நடு ரோட்டுக்கு அவ எப்ப வந்துட்டான்னு அவளுக்கே தெரியாது. பார்த்தா சடனா எதிரில இருந்து ஒரு காரை வந்து அவளை இடிச்சிட்டு போயிடுது. உடனே அந்த கார் அவ மேல ஏறினதால அவ அங்கேயே செத்து போயிடுறா. இல்ல இல்ல, நான் சாகக்கூடாது, நான் இன்னும் கல்யாணம் பண்ணணும், நான் மெஹந்தி போடணும், நானும் ஒரு கல்யாண பொண்ணு ஆய் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. இல்ல நான் சாகக்கூடாது, நானும் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவ அழ ஆரம்பிக்கிறா. மெஹந்தி, இனிமே நான் மெஹந்தி போட்டுக்கவே முடியாது. இது ஒண்ணு கனவாவே எனக்கு அப்படியே நின்னு போயிடுச்சு. நான் இப்ப பேயா மாறிட்டேன். பேய் எப்படி மெஹந்தி போட்டுக்க முடியும்? இன்னைக்கு பணம் கொடுத்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவளை நான் சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம இனிமே யாரும் மெஹந்தி போடவே கூடாது, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேயி ஜோரா சிரிக்குது. அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த பேயி மாயமாயிடுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகுது. அவ மறுபடியும் அஞ்சலிய மெஹந்தி போடுறதுக்காக கூப்பிடுறா. அவ பேயின்னு தெரியாது. அஞ்சலி, நீ எனக்கு மெஹந்தி போடணும், எனக்கு கல்யாணம் இருக்கு, அழகா போடணும். அக்கா, கண்டிப்பா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குக்கா. என்ன இது, கண்டிஷன் வேறயா? சரி பாருங்க அக்கா, கண்டிஷன் ஓகேனா மட்டும்தான், நீ பார்க்க கூடாது, நான் மெஹந்தி போட்டு முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறா. சரின்னு சொல்லி பிடிக்கலனா கூட அவ கண்ணை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துடுறா மெஹந்திக்காக.
அப்புறம் அவ அப்படியே பயங்கரமான பேயா மாறி மெஹந்தி போட்டுக்கிட்டே இருக்கா. நான் போடுற மெஹந்தியால அதுக்கப்புறம் நீ கல்யாணமோ மெஹந்திய பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு பேய் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மெஹந்திய போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு வலிக்குது. என்ன இப்படி வலிக்குது? அது ஒண்ணும் இல்ல அக்கா, அது மெஹந்தி போட்டுட்டு இருக்கேன்ல, ரொம்ப நல்ல குவாலிட்டி, அது நல்லா செவக்கணும்ல, அதனால கொஞ்சம் வலிக்கும் தான். வலிச்சா கூட பரவாயில்ல, ஆனா அழகா செவந்து வரணும், அதான் எனக்கு பிடிக்கும். அக்கா, கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரியே இருக்கும். அவ்வளவுதான், உன்னோட மெஹந்தி முடிய போகுது அப்படின்னு சொல்லி அவ மெஹந்தியா போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்பவே வலிக்க வேற ஆரம்பிக்குது. முடிஞ்சிச்சு வேலை அப்படின்னு சொல்லி அவ மாயமாயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்பி பாக்குறா, அங்க அந்த பொண்ணு இருக்கவே மாட்டா. அட, இந்த மெஹந்தி போடுற பொண்ணு எங்க போயிட்டா? பணம் கூட வாங்காம போயிட்டா அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்குள்ள அவங்க அம்மா அங்க வராங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த மெஹந்தி பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ரொம்ப ரத்த ரத்தமா இருக்கும். என்னம்மா காஜல், இது என்ன இவ்ளோ ரத்தம் வந்துகிட்டு இருக்கு? என்னாச்சு உனக்கு? எனக்கு புரியவே இல்ல. அப்பதான் காஜலுக்கு மறுபடியும் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அவளால தாங்கவே முடியாது. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட அவ சொன்ன உடனே அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பொண்ணோட கல்யாணம். இதே மாதிரிதான் எல்லா பொண்ணுங்க வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு ரத்தம் வர மாதிரி மெஹந்திய போட்டு வந்துடுறது. இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் பொண்ணுங்க மெஹந்தி போடுறதுக்கே பயந்து போயிருந்தாங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி அஞ்சலியவே கூப்பிட்டிருப்பாங்க. அஞ்சலி அங்க மெஹந்தி போடுறதுக்காக அவ அங்க போறா. மறுபடியும் அதே ரூல்ஸ் அந்த பொண்ணுகிட்ட சொல்றா. அவ அதை கேட்டு ஏதோ ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் மெஹந்தி அவ போட்டுக்கிட்டு இருப்பா. சடனா அவளுக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் மெஹந்தி போட? மெஹந்தி பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதும் அவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. மெஹந்தி போட ஆரம்பிச்சது இப்பதானே, அதுக்குள்ள எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு அவ கோவமா கத்துறா. அதுக்கப்புறம் மெஹந்தி போட்டுக்கிட்டே இருப்பா. அப்ப அவளுக்கு சடனா தோணுது, என்னடா இது இப்படி வலிக்குது? என்ன ஊர்ல இந்த பேய் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குன்னு பேசுறாங்களே, ஒருவேளை அந்த பேயா இருக்குமோ? அப்படி இருந்தா நான் இப்பவே பாக்கணும், இவளை இப்படியே பிடிச்சு கொடுக்கணும் நானு அப்படின்னு சொல்லி அவ கண் திறந்து பார்த்த உடனே அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. பேய் பேய் பேயே, என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன எதுக்காக பார்த்த நீ? நான் உன்னை இப்ப சும்மா விட மாட்டேன், நீ சாகத்தா போலும். இல்ல இல்ல, தயவு செய்து வேண்டாம், தயவு செய்து அப்படி பண்ணிடாத. அந்த பொண்ணு அப்படி கத்துனதோ அவங்க அம்மா அங்க ஓடி வந்துடுறாங்க. அவங்க கழுத்தை பிடிச்சிருக்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மா பாவம் ரொம்பவே பயந்து போறாங்க. ஐயோ கடவுளே, நீ ஏன் வீட்டுக்குள்ள கூட வந்துட்டியாடி பேயே, நான் உன்னை விட போறது இல்ல. நான் இப்பவே போய் பண்டித்த கூட்டிட்டு வரதான் போறேன், உன்னை அழிக்கதான் போறேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சீக்கிரம் போய் பூசாரி அங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவரும் அங்க வந்து ஏதோ மந்திரங்களை சொல்லி அந்த பேய அவரு பந்திச்சிடுறாரு. அது மட்டும் அந்த பேய் கத்த ஆரம்பிக்குது. வேணா வேணா, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, நான் போயிடுறேன், என்ன விட்டுடு. ஏய் பேயே, எல்லாருக்கும் மெகந்தி போட்டு அப்புறம் அவங்கள கடத்திட்டு போயிட்டு இருக்கிற அந்த பேய் அது நீதானே? இந்த அப்பாவி பொண்ணுங்க அப்படி உனக்கு என்ன பண்ணாங்க? எதுக்காக நீ இவங்க எல்லாருக்கும் இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்றது? நான் என்ன தப்பு பண்ண சொல்லு? நான் எதுக்காக அப்படி செத்து இருக்கணும்? நான் எந்த தப்போ பண்ணல. நான் வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருந்த பொண்ணுதான். இந்த ஏழையை எதுக்காக ஏமாத்தணும்? அதனாலதான் நான் எல்லார் மேலயும் பழி வாங்கிட்டு இருக்க, யாரையும் விட மாட்டேன். இங்க பாரு, உனக்கு நடந்திருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம்தான். ஆனா அதுக்காக இந்த மாதிரியான அப்பாவி பொண்ணுங்களை நீ ஒன்னும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவரு மந்திரத்தை படிச்சு அவர்கிட்ட இருந்த விபூதிய அந்த பேய் மேல ஊதுறாரு. உடனே அந்த பேய் எரிய ஆரம்பிக்குது. வேணா வேணா, விட்டுருங்க, வேணா, ஐயோ எரியுது. அப்புறம் அந்த பேய் பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அன்னிலிருந்து அந்த ஊர்ல அந்த பேய் தொல்லை இல்லாமலே போயிடுச்சு.